Slice using keep both option. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்லைஸ் பண்ண போறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரி கீயை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் 3 பாயிண்ட். தேவையான பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகும். அகைன் ரிக்வயர்டு பாயிண்ட்டை செகண்ட் பாயிண்ட் ஆகும். நம்ம பிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சைடில் பிக் பண்றோமோ அந்த சைடு மட்டும் தான் ரீட்டைன் ஆகும். ரிமைனிங் சைடு ரிமூவ் ஆகிடும். ஆனால் ரெண்டு சைடையும் ஸ்க்ரீனில் நம்ம ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க கீப் போத் சைடு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கமாண்ட் லைனில் கீப் போத் சைடுன்னு டைப் பண்ணிக்கலாம். ஆர் மவுஸோட ரைட் பட்டன் பிக் பண்ணிட்டு பாப்அப் மெனுவில் கீப் போத் சைட்ஸ் இதை செலக்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் செக்மெண்ட் ஆகிடும். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஸ்க்ரீன்லேயே ரிட்டைன் ஆகும். ஐசோமெட்ரிக் வியூ ஆர் தேவையான வியூ சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு மூவ் ப்ரொவைட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் தனியாக செக்மெண்ட் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸ் தான் கீப் போத் சைட் யூசிங் ஸ்லைஸ் கமாண்ட்.